எங்க அதை பற்றி பேசவே இல்லை. கழுத்தில் முத்தம் கொடுக்குறான், உதட்டில் முத்தம் கொடுக்குறான், கன்னத்தில் முத்தம் கொடுக்குறான். அவர் ஹீரோ, அந்த படத்தை அவர் ஹீரோயின். எங்கன்னா கொடுக்கு உங்களுக்கு என்னப்போ? உங்களுக்கே வயிறு எரியுது. டைரக்டர் இஷ்டப்படி அவருக்கு முத்தம் கொடுத்துருக்காரு. நானும் சொல்கிறேன், நீங்கள் அப்படி உங்களுக்கு ஆசைன்னா ஒரு படத்தை ஆரம்பிங்க. நீங்களே ஹீரோ நடிங்க, ஒரு கதாநாயகியை புக் பண்ணுங்க. அண்ணா சொல்லிடுண்ணா, அம்மா நான் முத்த காட்சியில் கமல்ஹாசனோட அதிகமாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணி. யாரு ஏன் பற்றி உங்களையும் கூப்பிட்றேன், நானே நடிச்சிட்டேன். அப்புறம் நாங்கள் இழிச்ச வேணாம், நாங்கள் படம் பண்ணி நாங்கள் டேரக்ட் பண்ணி ஒரு ஹீரோ போட்டு இப்போ முத்தம் கொடுப்பாரு, நாங்கள் ரசிக்கணுமா? அதில் அப்படி ஒரு சூழ்நிலை நாங்களே ஹீரோ ஆகிருக்கோம். என்ன அது வர்றது? நீங்கள் பேசின படத்தை பற்றி கடைசி வரைக்கும் டெக்ஸ்ட்டு டைட்டில் சொல்லவர். முத்தம் முத்தம் கிஸ்ஸு கிஸ்ஸு, அவன் கொள்றான், அவன் காதலிக்கிறான், அவன் காதலிக்கல சொன்னீங்களே தவிர டெக்ஸ்டர் விளக்கம் ஏதாவது சொன்னீங்களா? நான் சார் அவருக்கு டெக்ஸ்டர் 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 ஓகே சொல்லிட்டேன். இப்போ இந்த படத்தில் பாட வேண்டியது சினிமாட்டோகிராஃபி ரொம்ப படிச்சுருச்சு. பாடு என்ன தெரியுமா? ஆனால் இப்போ 3வது நாளே சக்ஸஸ் மீட்டு ஷீல்டோடு கொடுத்துருவாங்க. கரெக்டா? கரெக்ட் தானுங்கண்ணே. அது தப்புன்னு சொல்லலை, கிண்டலுக்காக சொல்லலை. ஏன்னா அது அடுத்த கட்டத்துக்கு அந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குமான்னு போராட வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. சில படங்களை தேட்டருக்கு வர வைக்கிறதுக்கே கஷ்டப்பட வேண்டியது, போராட்டமாக இருக்குது. நல்ல படங்களுக்கு கூட தேட்டர் கொடுக்க முடியாத ஒரு தேட்டர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்குது, நிறைய பெரிய தலைகளுடைய விளையாட்டு. இது எல்லாம் கடந்து ஒவ்வொரு தடவையும் சினிமா வந்து வாழ்ந்துக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி ஆட்டம் போட்டவன் நாளைக்கு ஆட்டம் இல்லாமல் இருப்பான். ஒரு காலத்தில் கொடி கட்டி பிறந்தவன் இன்றைக்கி சும்மா சுற்றிட்டுருப்பான். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி சும்மா சுற்றிட்டு இருக்கிறவன் நாளைக்கு திரும்பி கொடி கட்டுவான். ஸோ சினிமா மட்டும் கொஞ்சம் சுதந்திரமாக விட்டாங்கன்னா இந்த மாதிரி படங்கள்லாம் சூப்பர் ஹிட்டாக வரும் டெஃபினட்டாக. இல்லை ஏதோ ஒரு இன்சிடெண்ட் எடுத்து ஒரு மைண்டில் போட்டு அதை அற்புதமாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி 2 ஹீரோ 2 ஹீரோயின், இன்னொரு பொண்ணு வேறு காணுமே, அதை ஓகேங்களா? நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் மட்டும் ஏறாங்க, அப்போவே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆமாம், சித்தாரா விஜயா மலையாளம். பொதுவாக மலையாளத்துக்காரங்களே வரமாட்டாங்க ஹீரோயின்ஸ் ஆடியோ ரிலீஸ்க்கு. நீ அதை கூப்பிட்டு வரணும் அடுத்த தடவை. எப்போ இல்லை அவங்க அள்ளி வழங்கியிருக்காங்க இல்லையா, நல்லா இருக்கு. அப்பா இவங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. ஆக ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் எனக்கு. நானே நிறைய தடவை இன்னொரு தடவை ஃபுல் சாங் காட்டினா நல்லா இருக்குமென்ட்டு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுப்பா, பழைய கதைகளையெல்லாம் தூண்டி விடுது. அதனால் உங்கள் மாதிரி இயக்குநர்கள் இந்த தமிழ்நாட்டுக்கு தேவை. போன வாரம் ஒரு படம் பார்த்தோம், நம்ம சதீஷோட படம், ஜேஎஸ்கே சதீஷோட படம். அது ஒரு ரேஞ்சு, வேறு ரேஞ்சில் இருந்தது. அந்த படம் பார்த்தோம்னா அந்த மாதிரி பார்த்தீங்களா, இது மிஸ் பண்ணியிருந்தா இதெல்லாம் பார்க்க முடியுமா? அது மாதிரி இந்த ஆடியோ ரிலீஸ் மட்டும், இந்த ஃபயர் நான் மிஸ் பண்ணல. அது ஆடியோ ரிலீஸ்க்கு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அந்த படம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ சின்ன படங்களை நம்ம மிஸ் பண்ணாமல், நம்ம தம்பிகளை, என் அருமை கண்மணிகளே, சின்ன படங்களை நல்லா தூக்கி விடுங்க. ஏன்னா இந்த படங்கள் ஓடி இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் தைரியமாக தமிழ்நாட்டில் வந்து ஒருத்தன் உட்காந்துட்டு ஒரு படத்தை நான் எடுத்திருக்கேன், எனக்கு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குன்னு இதே அதாவது விசு சார் பாணியில் ஒரு த்ரில்லர் படிக்கிறார். கரெக்டு. விசு சார் அதான் யார் எந்த குடும்பத்தோடு போகுது, யார் நல்லவை யார் கெட்டவங்க குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த குழப்பத்தை அவரே நடுவில் உட்காந்து தீர்த்து வைப்பார். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கு அதில்.
நடுவில் இருக்கிற யாருன்னே தெரியல. அவர் என்ன பண்ண போகிறான்னு அது தெரியும். அந்த கேரக்டர் அவர் அப்பாவா, செத்தவனோட அப்பாவா, இல்லை செத்தவளோட அப்பாவா ஒன்றும் தெரியல, இல்லை கொலகாரனோட அப்பாவா, இது எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க. அவர் சொல்லிட்டார், இந்த படத்தில் உண்மை எதுவுமே தெரியக்கூடாதுன்றதுக்காக சஸ்பென்ஸாக வச்சுருக்குறோன்ட்டாங்க.